சோனா, காட்டுக்குள்ள போய் கொஞ்சம் கருவேப்பிலைய பறிச்சு எடுத்துக்கிட்டு வா. அம்மா, கருவேப்பிலை செடி எங்க இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் இது வரைக்கும் கருவேப்பிலை செடியை பார்த்ததும் இல்ல. நான் போகல, நீங்க போய் பறிச்சுட்டு வாங்க. சோனா, இப்ப நீ பெரிய பொண்ணாயிட்ட. நீ எல்லா வேலையும் கத்துக்கணும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எங்க கிடைக்கும், மார்க்கெட்டுக்கு போய் பொருட்களை எப்படி வாங்குறது, இப்படி எல்லா வேலையும் நீ கத்துக்கணும். இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு கல்யாணம் ஆயிடும், அப்புறம் குழந்தை பிறக்கும். உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தாதான் உன்னோட குடும்பத்தை உன்னால நல்ல முறையில நடத்த முடியும். அம்மா, எனக்கு கல்யாணம் வேண்டாமா? நான் உங்க கூடவே இருந்துடுறேன். நான் உங்க கூட இருக்கிறது உங்களுக்கு பாரமா இருக்கா? என்னை வெளியில அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா? சோனா, நீ என் கூட இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். இருந்தாலும் மகளுக்கு கல்யாண வயசு வந்துருச்சுன்னா நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது அம்மா அப்பாவோட பொறுப்பு. நீ இப்படி கல்யாணம் பண்ணிக்காம என் கூடவே இருந்துட்டீன்னா எனக்கு அப்புறம் உனக்கு யாரு பாதுகாப்பு? சரி சரி, நான் போய் கருவேப்பிலை எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரேன். என்னோட பாதுகாப்பை பத்தி அப்புறம் பேசலாம். கருவேப்பிலை செடியை நீ போய் தேடி கண்டுபிடிக்க தேவையில்லை. அருவிக்கரையை தாண்டி கொஞ்சம் தூரம் பறந்து போனா ஒரு இடத்துல நிறைய கருவேப்பிலை செடிகள் இருக்கும். சரிம்மா, நான் போய் பாக்குறேன். இப்படி சொன்ன சோனா குருவி கருவேப்பிலை பறிக்கிறதுக்காக பறந்து போச்சு. கொஞ்ச தூரம் பறந்து வந்த உடனே சோனா குருவி இப்ப அருவிக்கரைக்கு வந்து சேர்ந்துடுச்சு. இந்த சமயத்துல மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. உடனே சோனா குருவி அருவிக்கரையில இருந்த ஒரு மரத்துக்கு அடியில போய் உட்கார்ந்து மழை விடுறதுக்காக காத்திருக்க ஆரம்பிச்சது. இந்த மழை இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துருக்க கூடாது, நான் இன்னும் கருவேப்பிலையை பறிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிருப்பேன். சோனா குருவி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது ராணா குருவி அந்த வழியா பறந்து வந்துச்சு. மழை ரொம்ப அதிகமா பெஞ்சதால ராணா குருவி சோனா குருவி உட்கார்ந்துருந்த மரத்தடியில வந்து உட்கார்ந்தது. இப்ப அந்த மரத்தடியில சோனா குருவி ராணா குருவி இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் உட்கார்ந்துருந்தாங்க. சோனா குருவி ராணா குருவி ஒருத்தரை பாத்துக்கிட்டாங்க. ஆனா யாரும் பேசவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு ராணா குருவி மெதுவா பேச ஆரம்பிச்சது. நீங்க இந்த காட்டை சேர்ந்தவங்களா? ஆமா, நான் இந்த காட்டை சேர்ந்தவதான். கருவேப்பிலை செடி எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு வந்தேன். அந்த சமயத்துல மழையே வந்துருச்சு. அப்புறம் நீங்க இந்த காட்டை சேர்ந்தவர் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது சரிதானே? ஆமா, நான் இந்த காட்டை சேர்ந்தவன் இல்ல, பக்கத்து காட்டுல இருந்து வரேன். என்னோட வீட்டு கதவை கொஞ்சம் சரி பண்ணணும், அதுக்கு மரக்கட்டைகள் தேவைப்பட்டுச்சு. எங்க காட்டுல மரக்கட்டைகள் கிடைக்காததால இந்த காட்டுக்கு வர வேண்டியதாயிடுச்சு. வீடு வேற திறந்து கிடக்கு, சீக்கிரமா மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு போகலான்னு வந்தேன். வந்த இடத்துல இப்படி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வீட்டு கதவு திறந்திருக்கிறதுனால ஏதாவது திருட்டு போயிடுமோன்னு பயமா இருக்கு. உங்க வீட்டுல வேற யாரும் இல்லையா? நீங்க மட்டும் தனியாவா இருக்கீங்க? ஆமா, நான் தனியா தான் இருக்கேன். நான் சின்ன வயசா இருக்கும் போதே எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. என்னை எங்க அம்மா தான் வளர்த்து பெரியவனாக்கினாங்க. போன வருஷம் அந்த மழை காலத்துல எங்க அம்மாவுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. நானும் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தேன், ஆனா அந்த காய்ச்சல் சரியாகவே இல்லை. 2 வாரம் படுத்த படுக்கையா இருந்த எங்க அம்மா அப்படியே இறந்து போயிட்டாங்க. இப்படி சொன்ன ராணா குருவி கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம மௌனமா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மழை நின்று போயிடுச்சு. மழை விட்டுடுச்சு, நான் கிளம்புறேன். நீங்களும் என் கூட வாங்க. கருவேப்பிள்ளை செடி எங்க இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். நீங்க அங்க இருந்து கருவேப்பிள்ளையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போங்க. ராணா குருவியும் சோனா குருவியும் அங்க இருந்து பறந்து போனாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல நிறைய கருவேப்பிலை செடி இருந்துச்சு. கருவேப்பிலை செடியை தேடி ரொம்ப நேரம் அலைய வேண்டி வரும்னு நினைச்சேன். நல்ல வேலை, நீங்க இருந்ததால என்னோட வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு இந்த காட்டுக்கு வந்து உங்களை பார்த்து பேசுனதுல எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. நான் வீட்டை விட்டு கிளம்பி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எங்க அம்மா தேடுவாங்க. நான் கிளம்புறேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளை பறிச்சுக்கிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன், ஆனா அந்த குருவியோட பேரு என்னன்னு கேட்கவே இல்ல. சோனா, நீ போன உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப கவலைப்பட்ட. நல்ல வேலை, நீ நனையாம வந்துட்ட. ஆமா, கருவேப்பிலை செடியை தேடி ரொம்ப கஷ்டப்பட்டியா? இல்லம்மா, நான் மழைக்கு ஒதுங்கி நிக்கிறப்ப பக்கத்து காட்டுல இருந்து வந்த ஒரு ஆண் குருவிய பார்த்தேன். பார்க்க ரொம்ப நல்லவரா தெரிஞ்சாரு. கருவேப்பிலை செடி கூட எங்க இருக்குன்னு எனக்கு அவருதான் காட்டினாரு. என்னோட பொண்ணுக்கு அந்த குருவியை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா, உண்மையா சொல்லணும்னா எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவர் ரொம்ப டீசென்டா நடந்துக்கிட்டாரு. இந்த சமயத்துல மரக்கட்டையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போன ராணா குருவி சோனா குருவிய பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தது. அந்த குருவியை இன்னொரு தடவை பாப்பனா என்னன்னே தெரியல.
ஆனா எனக்கு என்னவோ அந்த குருவிய மறுபடியும் பார்க்கணும் போல தோணுது. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. பிறகு ஒரு நாள் மீனாட்சி அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு. காலையில கண் வச்சவங்களால கூட்டம் விட்டு எந்திரிக்கவே முடியல. அப்படியே படுத்திருந்தாங்க. உடனே அவங்க தன்னோட பொண்ணு சோனா குருவியை கூப்பிட்டு இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. சோனா, கிச்சன்ல ஒரு சோளக்கதிர் இருக்கு. அந்த சோளக்கதிரை எடுத்துக்கிட்டு பக்கத்து காட்டுக்கு போய் அங்குள்ள நாட்டு வைத்தியரை பார்த்து காய்ச்சலுக்கான மருந்து வாங்கிக்கிட்டு வாமா. இதோ இப்பவே போனம்மா, உங்களுக்கு தேவையான மருந்து சீக்கிரமா வாங்கிட்டு வரேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு அந்த சோள கதிரை எடுத்துக்கிட்டு பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போச்சு. நாட்டு வைத்தியரோட வீடு எங்க இருக்குன்னு யாரையாவது விசாரிக்கணும். அப்பதான் நம்ம சீக்கிரமா அவரோட வீட்டுக்கு போக முடியும். இப்படி யோசிச்சுக்கிட்டே பறந்து போன சோனா குருவி ஒரு மரத்து மேல உட்கார்ந்திருந்த ராணா குருவிய பார்த்துட்டு உடனே அது கிட்டக்க போச்சு. திடீர்னு சோனா குருவிய தன்னோட காட்டுல பார்த்த ராணா குருவி அதிர்ச்சி ஆயிடுச்சு. நீங்களா? நீங்க எதுக்காக இந்த பக்கம் வந்தீங்க? என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. இந்த காட்டுல உள்ள வைத்தியர்கிட்ட மருந்து வாங்கிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். அவர் வீடு எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? வீட்டை சொல்றது மட்டும் இல்ல, நான் உங்களை வைத்தியர் வீட்டுக்கே அழைச்சுக்கிட்டு போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. என் பேரு ராணா. என்னோட பேரு சோனா. உங்க பேரு ரொம்பவும் அழகா இருக்கு. சரி வாங்க, வைத்தியரோட வீடு எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. இப்படி சொன்ன ராணா குருவி பிறகு சோனா குருவி அழைச்சுக்கிட்டு வைத்தியரோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. வைத்தியர் வீட்டுக்கு போன சோனா குருவி தன்னோட அம்மாவுக்கு தேவையான மருந்துகளை வாங்கிச்சு. மருந்து வாங்கினதுக்கு பிறகு ராணா குருவி சோனா குருவி தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போச்சு. சோனா, இதுதான் என்னோட வீடு. இந்த வீட்டுல நான் தனியா தான் வசிக்கிறேன். ஆனா நான் எப்ப உன்னை பார்த்தனோ அப்பவே இதுக்கப்புறம் தனியா வாழ்றதுல அர்த்தம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சோனா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். உன் மனசுல நீ என்ன நினைக்கிறேன்னு தெளிவா சொல்லிடு. என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பம் இருக்கா? ராணா குருவி இப்படி திடீர்னு கல்யாணத்தை பத்தி பேசின உடனே சோனா குருவிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே வெக்கப்பட்டதுக்கு தலைய குனிஞ்சிருச்சு. இதுல என்னோட விருப்பம்னு எதுவும் இல்ல. நீங்க யாரையாவது அழைச்சிட்டு வந்து எங்க அம்மா கிட்ட பேசுங்க. இப்படி சொல்லிட்டு சோனா குருவி மருந்து எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. சோனா குருவியோட இந்த பேச்சுல இருந்து தன்னை கல்யாணம் பண்ணிக்க சோனாவுக்கு சம்மதம்னு ராணா குருவிக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால அது ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. ராணா குருவி மறுநாளே தன்னோட பக்கத்து வீட்டுல குடியிருக்கிற கோரிக்காகத்தை கூப்பிட்டுக்கிட்டு சோனா குருவியோட அம்மா கிட்ட சம்மதம் பேச பறந்து போச்சு. இப்படி பறந்து போனவங்க வழியில ஒரு மரத்துல உட்கார்ந்திருந்த ரீட்டா கிளி கிட்ட சோனா குருவி வீட்டுக்கு எப்படி போறதுன்னு விசாரிச்சாங்க. அதோ எதிரில ஒரு பெரிய நாவல் மரம் இருக்குல்ல, அந்த மரத்துல இருக்கிற வீடுதான் சோனாவோட வீடு. சோனாவும் அவங்க அம்மாவும் இப்ப வீட்டுலதான் இருக்காங்க. இப்படி விசாரிச்ச ராணா குருவியும் கோரிக்காகவும் பிறகு சோனா குருவியோட வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ராணா குருவி தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறத பார்த்த சோனாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. பிறகு கோரிக்காகவும் ராணா குருவி சோனாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறத பத்தி அவங்க அம்மா கிட்ட எடுத்து சொல்லுச்சு. சோனா, இந்த விஷயத்துல உன்னோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சிக்காம நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். அம்மா, நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். என்னோட விருப்பம் என்னன்னு கேட்காதீங்க. மீனாட்சி அம்மா, உங்க பொண்ணு சொல்றதோட அர்த்தம் என்னன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. உங்களுக்கு புரியுதா? புரியுது புரியுது. இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதங்கிறத சொல்லாம சொல்லிட்டா. இதெல்லாம் கேட்டுட்டு வெக்கப்பட்ட சோனா குருவி தலையை குனிஞ்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்திருந்தது. பிறகு சீக்கிரமாவே இருந்து பெரியவங்க ஆசீர்வாதத்தோட ராணா குருவிக்கு சோனா குருவிக்கு ரொம்பவும் கிராண்டா கல்யாணம் நடந்துச்சு. இவங்க கல்யாணத்துக்கு அந்த காட்டுல இருந்த எல்லா பறவைகளும் வந்திருந்தாங்க. கல்யாணத்துக்கு பிறகு ராணா குருவி சோனா குருவியை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போச்சு. பிறகு இவங்க 2 பேரும் ரொம்பவும் சந்தோஷமா தங்களுடைய புது வாழ்க்கைய அந்த வீட்டுல வாழ ஆரம்பிச்சாங்க.